சேலம் சைடெலாம் ஒரு வளமுறை இருக்குது. பெண் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அப்பா வீட்டில் இருந்து பொங்கல் டைமில் இந்த பொங்கல் சீர்வரிசை செய்வாங்க. எல்லா வருஷமும் செய்ய மாட்டாங்கங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு டைமாவது இந்த பொங்கல் சீர்வரிசை செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இந்த வருஷம் எனக்கு எங்கள் அம்மா வீடு இந்த வருஷம் பொங்கல் சீர்வரிசை கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி அப்பாவும் அம்மாவும் நிறையா செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் இது வந்து அவங்களுடைய ஆசைங்க. அப்பா ஊர் சைடு தான் இந்த வளமுறை. இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊர்லலாம் இந்த வளமுறை இல்லை. இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு இதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசைங்க. தம்பிக்கு கொஞ்சம் வெளியில் ஒர்க்கு, அதனால் தம்பி வர முடியல. அதனால் தம்பி பையன், அத்தை உனக்கு நான் பொங்கல் சீர்வரிசை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிகிட்டே கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு பக்கம் மன வருத்தமும் இருந்துச்சுங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து அதிகமாக நான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களை வளர்க்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கடையிலேயே கூட்டிகிட்டு போய் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு சொன்னால் கூட நான் வந்து ப்ரைஸை பார்த்து தான் எடுப்பேன். எது கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் பார்த்து நான் செலெக்ஷன் பண்ணி எடுப்பேன். இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெரிய செலவாக வச்சுட்டேன் அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அப்பா அம்மா கூட இருந்த வரலையுமே ₹1 நம்ம சம்பாதிக்கல. நம்ம பிறந்ததுலேருந்து நமக்கு தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு நம்ம எதுவுமே செஞ்சதில்லை. அப்படிங்கும் போது அவங்க செஞ்சிட்டே இருக்க நம்ம வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். இது எங்கள் ஊரில் வழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூடமே அப்பா அம்மாவுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனாலே கொண்டு வந்துட்டாங்க. வீட்டு வந்து பால் காய்ச்ச போகிறோம். அதுக்கும் சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா டிவி, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது கூட பெட்டு, சீர்வரிசை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அத்தைங்க, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, அக்கா, மாமான்னு எல்லா உறவுமே வந்திருந்தாங்க. பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் எல்லோரும் சேர்ந்து வர முடியும். உறவுக்காரர்கள் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியுங்க. அதனாலே குட்டிமா, ஜெய்குட்டி 2 பேருமே ஸ்கூல் லீவ் போட வச்சுட்டேன். அவங்கெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜெய்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட சேர்ந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவான். அதனால இந்த டைமு பொங்கலுக்கு ஊருக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்கங்க. கெஸ்டெல்லாம் வீட்டுக்கு வரும்போது வீட்டு வேலை ஃபுல்லாக முடிச்சு டைல்ஸ்லாம் ஒட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கும் தெரியும் நம்ம வீட்டு வேலை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. இருந்தாலும் வீட்டு வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னா பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருந்திருக்கும். இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சிருந்தேன். அது கூட ஆனியன் ரைத்தா. பலகாரம் மட்டும் வீட்டில் செய்ய கொஞ்சம் டைம் இல்லைங்க. ஏன்னா நாம் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் இல்லை. அதனால் பலகாரம் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். அது கூட வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட்டுக்காக வந்து கேசரி செஞ்சுருந்தாங்க. இது கூட முட்டையும் வேக வச்சுருந்தாங்க. நமக்காக அவ்வளோ லாங்லேருந்து வந்திருக்காங்க. அதனால் அவங்கள நம்ம திருப்தியாக கவனிக்கணும் இல்லைங்களா? அதனால் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருந்தேன். இன்னும் கூட எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா என்னால் முடிஞ்சதை நான் சமைச்சிருப்பேன். கொஞ்சம் டைம் தான் பத்தலைங்க. எல்லோரும் ஜாலியாக பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் டல் ஆகிட்டோம்.